கேரட் பொரியல். ஃபஸ்ட் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய என்ன விஷயம்னா, கேரட் வந்து வதக்கக்கூடாது. தண்ணீரில் வந்து வேக வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பொரியலாக பண்ணிக்கலாம். இப்படி செய்யும்போது அதில் சத்துக்கள் வீணாகாது, உங்களுக்கு வந்து முழுமையான சத்துக்கள் வந்து கிடைக்கும். கேரட்டில் இருக்கக்கூடிய சத்துக்கள் பார்க்கலாமா? பீட்டா கரோட்டின், ஆன்டி ஆக்சிடென்ட், ஃபைபர், விட்டமின் ஏ, சி, டி, இ, கே, மக்னீசியம், கால்சியம், பொட்டாசியம், ஃபைட்டோகெமிக்கல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி விட்டமின் ஏயும் கண்ணுக்கு தேவையான சத்துக்கள் நிறைஞ்சது இந்த கேரட். பீட்டா கரோட்டின் சத்து குறைபாடுனால் வரக்கூடிய கண் பார்வை மங்குதல், கண் புரை, அதே மாதிரி கண்ணில் ஈரப்பதம் காக்கப்படும், கண்புரை வராமல் தடுத்துக்கலாம். அதே மாதிரி பீட்டா கரோட்டின் சத்து உங்களுக்கு கிடைக்கப்படும் இந்த கேரட் தொடர்ந்து சாப்பிடும்போது. கேரட் வந்து டெய்லி சாப்பிடும்போது மரபணு பாதிப்பு, அதே மாதிரி உடல் செல்லின் பிறழ்வு மற்றும் பல வகையான கேன்சர் வராமல் நம்ம தடுத்துக்கலாம். உடம்பு வந்து கெட்ட கொலஸ்ட்ரால் வரவிடாமல் தடுத்துக்குது, அதை நீக்கம் செய்யுது. ஏன்னா அதில் ஃபைபர் அதிகமாகறதுனால மலச்சிக்கல் வராமல் பாதுகாத்துக்கலாம். தேவையற்ற கழிவுகள் நீக்கலாம் கேரட் நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது. கேரட்டில் இயற்கையாக வந்து தேவையில்லாத கெட்ட கொலஸ்ட்ரால் சேராமல் தடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் கேரட் அதிகமாக சாப்பிடும்போது நமக்கு வந்து உடலில் வந்து தேவையற்ற கொழுப்புகளை கரைச்சி இதய நரம்புகளில் கொழுப்பு படியாமல் தடுக்குது. அதே மாதிரி இரத்த செல்கள், இரத்த நாளங்கள் வலுவடையும். இதய இரத்த செல்கள், இரத்த நாளங்களும் வலுவடையும். உடலில் வந்து தேவையற்ற கழிவுகள் நீக்கக்கூடிய தன்மை உடையது கேரட். நம்ம கேரட்டை பல்லால் வந்து கடிச்சு மென்று சாப்பிடும்பொழுது பற்கள் எண்ணாமல் வலுவிளக்க செய்யக்கூடிய தன்மையுடைய அதெல்லாம் நீக்கி வலுவடை செய்யக்கூடிய தன்மையுடையது இந்த கேரட். நம்ம வாயில் வந்து மென்று சாப்பிடும்போது அதான் கம் இருக்கும் பார்த்தீங்களா, பிங்க் கலரில் பல்ல, அதை வந்து வலுவடை செய்யும் இந்த கேரட்டை தொடர்ந்து சாப்பிடும்போது. அந்த கம் வந்து தேயும் போது தான், ஈறு தேயும் போது நமக்கு வந்து பல் ஆட்டம் எல்லாமே வரும். அது வரவிடாமல் தடுக்கணும்னா அந்த கேரட்டை வந்து நம்ம வந்து பச்சையாக மென்று சாப்பிட்லாம். அதே மாதிரி ஈறுகளில் வீக்கம், ரத்த கசிவு இருந்தாலும் அதையும் தடுத்து நிறுத்த தன்மையுடையது கேரட்டு. மார்பக புற்றுநோய், அவங்களுக்கு பரம்பரையாக மார்பக புற்றுநோய் வந்ததுன்னா அந்த கேரட்டை தொடர்ந்து சாப்பிடும்பொழுது அது வரவிடாமல் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அதே மாதிரி விட்டமின் ஏ, சி இருக்கிறதுனால ஸ்கின் ஈரப்பதம் காக்கும், தோல் சுரக்கம் வரவிடாமல் தடுக்கும், தோலின் பளபளப்பு அதிகரித்து இளமை தொடர்த்தை பெறலாம் இந்த கேரட்டை தொடர்ந்து சாப்பிடும்பொழுது.